தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. தேனி, தென்காசி, நெல்லை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை புறநகரில் நேற்று பகல் நேரத்தில் கனமழை பெய்தது. ஆவடி, அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இரவு நேரத்தில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர் உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் மிதமான மழை பெய்தது. கோவையில் கவுண்டம்பாளையம், இடையர்பாளையம், அன்னூர், சூலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கணக்கன்பட்டி, கோம்பைப்பட்டி சுற்று வட்டாரத்தில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் காணப்பட்டது. கரூரில் தாந்தோன்றி மலை, காந்தி கிராமம், பசுபதிபாளையம், ஏமூர் சுற்று வட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. தருமபுரியில் ஆட்சியர் அலுவலகம், இண்டூர், பொம்மிடி, பாப்பிரெட்டிப்பட்டி, கோபிநாதம்பட்டி, கூட்ரோடு உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. திருவாரூர் மாவட்டத்தில் விடமல், கமலாபுரம், வடவாதிமங்கலம், சேந்தமங்கலம், அடியக்கமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் குறுவை சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கலக்கமடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை, கோணம்பட்டி, திருத்தங்கல் உள்ளிட்ட இடங்களில் நேற்று 2வது நாளாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. சிவகாசியில் கனமழை காரணமாக பட்டாசு உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 2வது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியது. காமநாயக்கன்பட்டி, சிவஞானபுரம், கயத்தாறு, இடையரசநேந்தல், கடலையூர், வானரமுட்டி, பசுவந்தனை, சோழபுரம் உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மட்டுமன்றி கடையாளமூடு, அருமனை, கடியல், களியக்காவிளை, குடித்துறை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. நெல்லை மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றன. வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் மேம்பாலத்தில் மழைநீர் பெருமளவில் தேங்கியதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சாலை பணியாளர்கள் சாலையில் தேங்கிய தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இதேபோன்று கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியன்று நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.